ஹாய் லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒர்க் இன்ட்ராக்ஷன் பார்த்தோம். ஸோ ஒர்க் இன்ட்ராக்ஷன் யாரெல்லாம் பார்க்கலையோ பார்த்துட்டோங்க. இந்த வீடியோவில் நம்ம ஹீட் இன்ட்ராக்ஷன் பார்க்கலாம். ஸோ நம்ம டேரெக்டாக சப்ஜெக்ட்குள்ளே போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் லாஸ்ட் டைம் இப்போ ஹீட் இன்ட்ராக்ஷன் அப்படின்னா நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன், ஒர்க்கும் ஹீட்டும் ட்ரான்ஸ்ஃபர் கரெக்டாக. இப்போ ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இது வந்து என்னோட சிஸ்டம்னு வச்சுக்கலாம். இந்த சிஸ்டம்லேருந்து இப்போ வந்து ஹீட் வந்து வெளியே போகுதுன்னா வெளியே போதா இங்கே என்ன அது சிஸ்டம்குள்ளே வருதா. இப்போ சிஸ்டம் வந்து வெளியே போகுது அப்படின்னா என்ன, ஹீட் ரிஜெக்டட் பை த சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ ஹீட் ரிஜெக்டட் பை த சிஸ்டமை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா மைனஸில் டினோட் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஹீட் இஸ் சப்ளை டு த சிஸ்டம். ஸோ ஹீட் வந்து சப்ளை டு த சிஸ்டம் அப்படின்னா நம்ம இந்த ஹீட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம வந்து பாசிட்டிவ்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் விட நம்ம வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் என்னன்னு பார்க்க போகிறோம். என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா நம்ம படிச்சிருப்போம். டோ கியூ ஈக்குவல் டு டியூ ப்ளஸ் டோ டபிள்யூ. இது ஏன் நம்ம டோ போடுறோம், ஏன் இது டி போடுறோம் அப்படிங்கிறது நீங்கள் ப்ரீவியஸ் லெக்சர்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸோட ஒர்க் என்ன? ஸோ ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோ நம்ம பார்த்துருப்போம். ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்க்கு வந்து 0. ஸோ இதை அப்படியே தூக்கி நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இது என்ன ஆகும், இந்த இது டேர்ம் 0 ஆயிரும். அப்போ 0 ஆச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், டோ கியூ வந்து டைரக்ட்லி தட் இஸ் ஈக்குவல் டு டியூன்னு வந்துடும். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்முலா. இது வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார் அ கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். இந்த கேஸில் வந்து வால்யூம் வந்து கான்ஸ்டன்ட். ஸோ டிவி வந்து என்ன, சேஞ்ச் இன் வால்யூம் என்ன 0. ஸோ இது நம்ம ஆல்ரெடி தெரியும், டிடபிள்யூ வந்து 0. ஸோ டிக்கு ஈக்குவல் டு டியூ. அடுத்து வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்ஸு. அதே ஃபார்முலா அகெயின் நம்ம அப்ளை பண்ணுறோம். டோ கியூ ஈக்குவல் டு டியூ ப்ளஸ் டோ டபிள்யூ. இது வந்து ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வர ப்ராசஸ். இந்த ஃபார்முலா இது எல்லாத்துக்குமே தெரியும், இதை அப்ளை பண்ணிப்போம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் அப்படிங்கும்போது இங்கே வந்து என்னது, இப்போ ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்ட்டு. இப்போ வந்து டோ கியூ வந்து டியூ ப்ளஸ் இப்போ டபிள்யூ வந்து எப்படி எழுதலாம், பிடிவின்னு எழுதலாம், பி இன்டூ டிவின்னு எழுதலாமா? ஓகே. அடுத்து டோ கியூ வந்து டியூ ப்ளஸ் டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் பிவின்னு சொல்லலாமா? அடுத்து டோ கியூ வந்து இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ இதை காமன் எடுத்தால் டி வந்து யூ ப்ளஸ் பிவின்னு வருமா? இப்போ தெர்மோடைனமிக்ஸில் இந்த டேர்ம் வந்து அடிக்கடி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ யூ ப்ளஸ் பிவிங்கிற டேர்ம் ரிப்பீட் இருக்கும். இதோட டேர்ம் வந்து தெர்மோடைனமிக்ஸில் என்தால்பின்னு சொல்லுவாங்க. இந்த என்தால்பிங்கிறது ஹெச். ஸோ டோ கியூ அட் கான்ஸ்டன்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஈக்குவல் டு டிஹெச். இது என்னென்னா உங்களுக்கு வந்து சேஞ்ச் இன் என்தால்பின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பார்த்துருக்கோம், கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் ஃபஸ்ட்டு பார்த்தோம். இப்போ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் பார்த்துருக்கோம். கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸில் வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா ஹீட் இன்ட்ராக்ஷனை வந்து சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, இது வந்து 1 மார்க்கில் வரும். சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. யூனா என்ன, இன்டர்னல் எனர்ஜி. ஸோ டிக்யூ வந்து டேரெக்டாக நம்ம சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜின்னு சொல்லிக்கலாம். வேறஸ் உங்களுக்கு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸில் டிஹெச் வரும். டிஹெச் வந்து நமக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னா சேஞ்ச் இன் என்தால்பின்னு சொல்லுவோம். சேஞ்ச் இன் என்தால்பி, அதான் டிஹெச். ஓகேங்களா? இது உங்களுக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா டியூ வந்து யூனா வின்னு வரும். அப்போது எம்சிவி டிடின்னு வரும் ஃபார்முலா. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஹெச் இருக்கா. இப்போ டிஹெச் பார்த்தீங்கன்னா எம்சிபிடிடின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இந்த ரெண்டு ஃபார்முலாவும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். டிக்யூ வந்து டியூ, அது வந்து எம்சிபிடிடி. டிக்யூ வந்து அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் என்ன, டிஹெச், அது வந்து எம்சிபிடிடி. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஐசோதெர்மல் ப்ராசஸ் அப்படின்னா என்னன்னா நமக்கு டெம்பரேச்சர், இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஐசோதெர்மல் ப்ராசஸ்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். அதே ஃபார்முலா நான் யூஸ் பண்ண போகிறேன். என்னது, டோ கியூ ஈக்குவல் டு டியூ ப்ளஸ் டோ டபிள்யூ. ஒரு டைமும் நம்ம டோன்னு சொல்ல வேணாம், டிக்யூன்னு சொல்லிக்கலாம். பட் மீனிங் வைஸ் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டோ தான் வரும். ஸோ டோ கியூ ஈக்குவல் டு டோ இ ப்ளஸ் டோ டபிள்யூ. இன்டர்னல் ஃபார் அன் ஐடியல் கேஸ் இன்டர்னல் எனர்ஜி இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இது ஃபியூச்சரில் வரும். பட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்த்தீங்கன்னா இன்டர்னல் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் ஃபார் அன் ஐடியல் கேஸ் ஒன்லி. இதை இப்போ டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னா நமக்கு யூ என்னாச்சு, கான்ஸ்டன்ட்டாக இருக்குமா? யூ கான்ஸ்டன்ட்டாக இருந்தால் டியூ என்ன, 0வா? இப்போ டியூ 0னா இந்த டைம் அப்படியே 0 ஆயிருமா? அப்போது நம்மளோட டோ கியூ வந்து டைரெக்டாக என்னாச்சு, டோ டபிள். இது என்ன ஃபிசிக்கல் மீனிங் அப்படின்னா இந்த நம்ம என்ன ஹீட் சப்ளை பண்ணுறோமோ அந்த ஹீட் அப்படியே வந்து நமக்கு வந்து ஒர்க்காக மாறும். ஏன்னா உள்ள எந்த ஹீட்டும் ஸ்டோர் ஆகாது. இன்டர்னல் எனர்ஜியில் ஹீட் ஸ்டோர் ஆகாது. ஸ்டோர் ஆகலை அப்படின்னா என்ன ஆகும், டெம்பரேச்சர் அதிகமாகாது. ஸோ டெம்பரேச்சர் அதிகமானா
நம்ம டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்னா இன்டர்னர்ஜி கான்ஸ்டன்ட், இன்டர்னர்ஜி கான்ஸ்டன்ட்னா சேஞ்ச் இன் இன்டர்னர்ஜி இருக்காது. ஸோ du 0. ஸோ இந்த ஃபார்முலா du 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா டோ கியூ வந்து டேரெக்டாக ஈக்குவல் டு டோ டபிள்யூ வந்துடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடியபேட்டிக் ப்ராசஸ். அடியபேட்டிக் ப்ராசஸ்ங்கிறது ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா நம்ம வந்து எப்படி பார்த்தாலும் டோ கியூ ஈக்குவல் டு du plus dw இந்த ஃபார்முலா போட்டோம். அடியபேட்டிக்னா நமக்கு நல்லா தெரியும் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து 0 தான். ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பார்க்குறோம், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் தான் பார்க்குறோம். ஸோ அதனால நீங்கள் டேரெக்டாக ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் டோக்கி வந்து 0ன்னு கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். அடியபேட்டிக்னா என்ன, நம்ம வந்து இப்படி ஒரு சிஸ்டம் இருக்குது அப்படின்னா சைடில் வந்து உங்களுக்கு இன்சுலேட் பண்ண மாதிரி அடியபேட் பண்ண மாதிரி காட்டிருப்பாங்க. இது என்னன்னா உங்களோட ஹீட் வந்து இதுலேருந்து வெளியவும் போகாது, ஹீட் வந்து இதுக்குள்ளே உள்ளவும் வராது. அதனால என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இது வந்து டிக்யூ வந்து டேரெக்டாக 0. ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாலிட்ராபிக் ப்ராசஸோட ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஓகே, இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டு. இது மேபி நீங்கள் செமஸ்டர் எக்ஸாம்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணீங்கன்னா கூட இந்த டெரிவேஷன் கூட கேட்பாங்க. ஸோ இந்த டெரிவேஷன் நல்லா பாருங்கள். ஏன்னா மற்றெல்லாம் டெரிவேஷனாக வராது, ஏன்னா அது சிம்பிளாக இருக்கும் பார்க்குறக்கு. இது வந்து டெரிவேஷனாக வரும். ஒன்றும் இல்லை, நம்ம என்ன பண்ணோம், டோ கியூ வந்து டியூ ப்ளஸ் டோ டபிள்யூவா, இது ஆல்ரெடி தெரியுமா. இது என்னது, பாலிட்ராபிக் ப்ராசஸா? கண்டிப்பாக இது வந்து பாலிட்ராபிக். நம்ம எதுக்கு கண்டுபிடிக்கிறோம், பாலிட்ராபிக் கண்டுபிடிக்கிறோம். சரி, இப்போ டியூ வந்து என்னது, நமக்கு ஆல்ரெடி தெரியும். டியூங்கிறது mCVdt, இது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து டோ டபிள்யூ ஆஃப் பாலிட்ராபிக். டோ டபிள்யூ பாலிட்ராபிக் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருக்கோம். என்ன வரும் அப்படின்னா P1V1 மைனஸ் P2V2 பை N-1. இது வந்து போன லெக்சர்ல இருக்கும் இந்த டெரிவேஷன், வேணும் எடுத்து பார்த்துக்கோங்க. இப்போ நான் அது ரெண்டையும் எடுத்துட்டு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ எனக்கு என்ன வரும், டோ கியூ பாலிட்ராபிக்ல வந்து பார்த்தீங்கன்னா டியூ என்ன, mCVdt ப்ளஸ் நான் இதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன், P1 V1 மைனஸ் P2 V2 பை N மைனஸ் 1 இப்படி வந்துருமா. அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிவி ஃபார்முலா வந்து ஒன்று வரும் பார்த்தீங்கன்னா, சிவிக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் மாற்றி. என்னன்னா சிவி வந்து 6 பை காமா மைனஸ் 1, இது ஒரு டெரிவேஷனில் வரும். என்ன எதுக்கு பதிலாக போடுறேன் அப்படின்னா இந்த சிவிக்கு பதிலாக போகிறேன். இந்த சிவிக்கு பதிலாக இது வரும். அதுக்கப்புறம் நமக்கு மீதி என்ன இருக்குது, அது டிடி, அப்படியே டிடி வந்துருக்குமா. சரி, ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு மீதி இருக்கிறது அப்படியே போட்டுடலாம். P1 V1 மைனஸ் P2 V2 பை N மைனஸ் 1 வரும். இப்போ MR dt வந்து T2 மைனஸ் T1 எழுதிக்கிறாங்க பை காமா மைனஸ் 1. மீதி இருக்கிற இந்த டேர்மை நம்ம எதுவுமே பண்ண போகிறது இல்லை. இந்த டேர்மை நம்ம அப்படியே வச்சுக்கிறோம், இப்படி வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு இப்போ நம்ம ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் பார்த்துருக்கோம்ல, PV ஈக்குவல் டு MRT அப்படின்னு பார்த்துருப்போம்ல. இதை அப்படியே கொண்டு வந்து இங்கே போட்டு பாருங்க. இப்போ MR T2ன்னு இருக்கா, அப்படின்னா என்ன சொல்லலாம், நம்ம வந்து அதை எப்படி எழுதலாம்னா P2 V2ன்னு எழுதலாம். அடுத்து என்ன ஆகும், MR T1 இருக்குமா, அப்போ MR T1னா P1 V1 பை காமா மைனஸ் 1 வருமா. ப்ளஸ்ஸு அதை அப்படியே எழுதிக்கலாம். ப்ளஸ் என்னது, P1 ஒரு நிமிஷம் கலர் P1 V1 மைனஸ் P2 V2 பை N மைனஸ் 1. இப்போ நம்ம என்ன பண்ணுற போகிறோம் அப்படின்னா இதுலேருந்து காமனாக எடுக்க போகிறோம். எதை காமனாக எடுக்க போகிறோம் அப்படின்னா P1 V1 மைனஸ் P2 V2. இதை காமனாக எடுத்தால் என்ன ஆகும்னா 1 பை N மைனஸ் 1 மைனஸ் 1 பை காமா மைனஸ் 1 வருமா காமனாக எடுத்தா. அடுத்து ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன், P1 V1 மைனஸ் P2 V2 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் என்ன வரும், காமா மைனஸ் 1 வரும். அப்புறம் மைனஸ் N ப்ளஸ் 1 வருமா. அப்புறம் கீழே என்ன வரும், காமா மைனஸ் 1 பை N மைனஸ் 1 வருமா. இப்போ என்ன ஆகும், நமக்கு ப்ளஸ் 1 மைனஸ் 1 போயிருமா. போனால் என்ன ஆகும், மீதி என்ன இருக்கும், P1 V1 மைனஸ் P2 V2 பை, நான் வந்து N மைனஸ் 1 வெளியே எடுத்துக்கிறேன், மீதி என்ன இருக்கும் உள்ள, காமா மைனஸ் N பை காமா மைனஸ் 1. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன். இது என்னது, லெஃப்ட் சைடில் டோ கியூ ஆஃப் பாலிட்ராபிக் கண்டுபிடிச்சா. இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஒன்று புரியும். இது நம்ம ஆல்ரெடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா, P1 V1 மைனஸ் P2 V2 பை N மைனஸ் 1. இது எங்கே பார்த்துருக்கோம், இது வந்து நம்மளோட ஒர்க் டன் ஃபார்முலா ஃபார் அண்ட் பாலிட்ராபிக் ப்ராசஸா. அப்போது நம்ம இதை இன்னும் ஷார்ட்டாக நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா டோ கியூ பாலிட்ராபிக் வந்து காமா மைனஸ் N பை காமா மைனஸ் 1 இது இருக்கும், ஆல்ரெடி அப்படியே இருக்கு. இந்த P1 V1 மைனஸ் P2 V2 பை N மைனஸ் 1 எப்படி எழுதலாம், W பாலிட்ராபிக்னு எழுதலாமா. இவ்வளோதான். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு சப்போஸ் எனக்கு வந்து
W பாலிட்ராபிக் தான் தெரியும் அப்படின்னா, Q பாலிட்ராபிக் வேணும் அப்படின்னா, இந்த டேர்மை மட்டும் நீங்க வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன். இந்த W எங்கிருந்து வரும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் லெக்சர்ல ஒர்க் இன்ட்ராக்ஷனுக்கான 5 ஃபார்முலாஸும் பார்த்துருக்கோம். ஸோ அதை இது யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற அப்டேட்ஸ் எல்லாமே வந்து அப்பதான் உங்களுக்கு ரெகுலராக வரும். உங்களோட மெக்கானிக்கல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இதை வந்து MS கேட் அகாடமியில் நான் வந்து ஒரு ரெகுலர் கோர்ஸாக கேட்டுக்கு வந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவ் கோர்ஸாக ரொம்ப டீட்டெயிலாக எடுத்துகிட்டு இருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் மேலே தெரியிற ஒரு நம்பர் இருக்கும். இந்த நம்பருக்கு மட்டும் கால் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு ஃபுல் அசிஸ்டன்ட் கொடுப்போம். கண்டிப்பாக லெக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங்.